ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு பிரியாணிக்கு செய்வாங்கல்ல, கிரேவி மாதிரி, அது மாதிரி செய்ய போகிறோம். இந்த பிரியாணிக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, சாம்பார் சாதம் கூட சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நீளமாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக வாங்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, இஞ்சி பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் ஆயில் விட்டு வறுத்துக்கலாம். ஒரு ஆனியன், தக்காளி தாளிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் எள்ளு போட்டு வறுத்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாயில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் அதோட சேர்த்துக்கலாம். எல்லாம் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் இதோட ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சிருந்த போதும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். ஓரளவுக்கு மசாலா வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அதோட சேர்த்துக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, திக்னஸ் ஆகும். இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு. நல்லா வத்தி வந்துடுச்சு, கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்பட்டால் அது கூட கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு. நல்ல கிரேவி மாதிரி நல்ல மசாலா சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். எல்லாத்தோடமே இது மேட்ச் ஆகுது. நான் இன்னைக்கு சாம்பார் சாதம் பண்ணியிருக்கிறேன், அது கூட தான் தொட்டுக்கட்டி வச்சிருக்கிறேன். சாம்பார் சாதம், பிரியாணி, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி எது கூடனாலும் நல்லா மேட்ச் ஆகுது இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து. ஓகே, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.